பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலம் 33ஆம் ஞாயிறை சிறப்பிக்கக்கூடிய இந்த நாளில் கடவுளின் படைப்பாகிய இயற்கை வெளியே கை கொடுக்க நாமெல்லாம் கடவுளை போற்றவும் புகழவும் வாரத்தில் முதல் நாளாகிய இன்று இந்த காலையில் திருப்பலிக்காக குழுமி இருக்கின்றோம். வல்லவராம் கடவுள் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும், நம்மை போற்ற வேண்டும், நமக்கு தேவையான எல்லா வரங்களையும் தர வேண்டும். குறிப்பாக நல்ல பருவமழையை இன்னும் அதிகமாக கொடுத்து நம்முடைய வாழ்வாதாரங்களை எல்லாம் அவர் இரட்டிப்பாக ஆசீர்வாதிக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் இத்திருப்பலிலே இணைந்து மன்றாட அழைக்கப்படுகின்றோம். ஒரு குடும்பத்தில் வழக்கத்திற்கு மாறாக டெலிஃபோன் பில் அதிகமாக வந்தது. எனவே கணவன் தன் மனைவியிடம் கோபித்து கொண்டான். ஏன் இப்படி அடிக்கடி அதிகமாக பில் வருகிறது? நான் அலுவலகத்தில் வேலை செய்கின்ற இடத்தில்தான் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும், ஏன் உனக்கு கூட அங்குள்ள தொலைபேசியில் இருந்தான் ஃபோன் செய்கிறேன், எப்படி இவ்வளவு தொகை வந்தது என்று கேட்க மனைவி சொன்னால், உங்களை மாதிரி தான் நானுங்க வேலைக்கு போகின்ற இடத்தில் உள்ள அங்கே உள்ள ஃப்ரீயாக பயன்படுத்தக்கூடிய தொலைபேசியை பயன்படுத்தி தான் நான் மற்ற எல்லாருக்கும் பேசி முடிக்கிறேன். ஒருவேளை நமது மகன், அவன் சந்தேகமாக இருக்கிறது, ஒருவேளை அவன் அதிகமாக பயன்படுத்தி இருப்பானோ என்று அவள் சொல்ல மகனை அழைத்து கேட்கிறார்கள். இவ்வளவு டெலிஃபோன் பில் நம்ம வீட்டுக்கு வந்து கொண்டே இருக்கிறதே, நீ யாரிடம் பேசுகிறாய் என்று கேட்டபொழுது அவனும் சொன்னான், அப்பா நான் யாரிடமும் நமது தொலைபேசியில் பேசுவதில்லை, நான் வேலை பார்க்கக்கூடிய கம்பெனியிலும் எனக்கு ஃப்ரீ ஃபோன் இருக்கிறது, அதை பயன்படுத்தி எல்லோரிடம் பேசிவிடுவேன். எனக்கு என்னமோ இந்த வேலைக்காரி மீது தான் சந்தேகமாக இருக்கிறது, இந்த வேலைக்காரி தான் வீட்டை சுற்றி அடிக்கடி இந்த ஃபோனை சுற்றியே வாரா என்று சொன்னும் பொழுது அந்த வேலைக்காரியை அழைத்து கூப்பிட்டார்கள். எம்மா, நீ ஃபோன் எதுவும் பேசுறியாம்மா? இந்த டெலிஃபோன்லேருந்து எங்கேயும் ஃபோன் பேசுறியாம்மா என்று கேட்கும் பொழுது அவள் சொன்னால், இல்லைங்க, நானும் உங்களை மாதிரி தான் எங்கே வேலை செய்கிறனோ அங்கிருந்து தான் ஃபோன் பேசுகிறேன். உங்களுக்கு புரிஞ்சுதா? ஆமாம், இதுதான் உலகம். நாம் ஒருவரை ஏமாற்ற நினைத்தால், நாம் ஒரு தவறு செய்ய நினைத்தால் அதற்கு சரிசமமான, அதைவிட 2 மடங்கு இழப்பை சந்திக்கக்கூடிய நிகழ்வு நம்மை பின்தொடரும் என்பது நாம் அறிந்த உண்மை. இதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. வாழ்க்கையை பொறுத்தமட்டில் நாம் என்ன நினைக்கின்றோம்? நான் பிறந்தது முதல் இறக்கின்ற வரை இருப்பதுதான் வாழ்வு என்று நினைக்கின்றோம். அல்லது என் பெற்றோர் முதல் என்னுடைய காலகட்டம் வரைதான் வாழ்வு என்று நினைக்கின்றோம். இந்த 2ம் தவறு. மாறாக வாழ்வு என்பது ஆதாம் காலத்தில் தொடங்கி இன்று எனது காலம் வரை வந்திருக்கிறது. இதோடு இது நின்று விடுவதில்லை. இன்னும் உலகம் இருக்கும் வரை, பல காலகட்டம் வரை இந்த வாழ்வு அப்படியே தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும். நாமெல்லாம் ஒரு வகையான பயணிகள். பேருந்தில் பயணிக்கிறோம், நம்முடைய இடம் வந்தவுடன் நாம் இறங்கிக் கொள்கிறோம், அடுத்தவர் ஏறிக்கொள்வார், அடுத்தவர் அந்த இடத்தில் இறங்குவார். நம்முடைய வாழ்வும் அந்த விதமாகத்தான் இருக்கிறது. யாரும் வாழ்வில் நிரந்தரமாக வாழ்வதில்லை. எனவே நம்முடைய வாழ்வு என்பது மிக மிக குறுகலானது. இந்த குறுகிய காலகட்டத்தில் நாம் வாழ்கின்றோம். வாழ்வை முடித்த பின்பு நமக்கு மறு உலக வாழ்வு இருக்கிறது என்பதை சிந்திப்பதற்காகத்தான் இன்றைய வழிபாட்டு ஆண்டின் கடைசி வாரமாகி இன்று ஆண்டவராகி கடவுள் திருச்சபையின் மூலமாக தன்னுடைய இறைவாட்டியை பயன்படுத்தி நமக்கெல்லாம் இந்த செய்தியை தருவதற்கு முன் வருகிறார். எனவே இன்றைய வாசகங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு கழுகு பார்வை தேவை. ஒரு நிகழ்ச்சியை, ஒரு நபரை, ஒரு சம்பவத்தை, ஒரு சூழ்நிலையை நாம் இப்படி எட்டி பார்த்தோமே என்றால் அது நமக்கு ஒரு விதமாக தெரியும். அதையே நாம் ஒரு உயர்ந்த மலையின் மீது, ஒரு கோபுரத்தின் மேல் இருந்து கீழே பார்த்தோமே என்றால் அதனுடைய பார்வை முற்றிலுமாக வேறு விதமாக இருக்கும். நம்முடைய பார்வையும் மாறுபடும். அதே சமயத்தில் கழுகை போல நாம் உயரத்தில் பறந்து அந்த நிகழ்வை, அந்த இடத்தை, அந்த மலையை, அந்த இயற்கையை பார்த்தோமே என்றால் அது முற்றிலும்
வித்தியாசமாக இருக்கும். நம்முடைய முழு பார்வையும் அது மாற்றிவிடும். எனவே எப்படி பார்க்கிறோமோ, எப்படி வாழ்கிறோமோ அதை பொறுத்துதான் கடவுள் நமக்கு தரக்கூடிய சன்மானங்கள் அமையும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இன்றைய வாசகத்தில் நாம் பார்க்கிறோம், அதில் 2 கருத்துகள் அடங்கியிருக்கின்றன. முதல் வாசகத்தில் வாழ்வின் முடிவில் என்ன நிகழும் என்பதையும், நற்செய்தி வாசகத்தில் உலகத்தின் முடிவில் என்ன நிகழும் என்பதையும் ஆண்டவராகிய கடவுள் நமக்கு சொல்லித் தருகிறார். முதல் வாசகத்தில் தானியேல் புத்தகத்திலே பார்க்கிறோம், 4வது அந்தியோக்கு எப்பிபானுஸ் என்று சொல்லப்படக்கூடிய அரசன் இஸ்ராயேல் மக்களை, யூத மக்களை பலவிதமாக கொடுமைக்கு உள்ளாக்கி தான் வழிபட்ட கிரேக்க கடவுளை அவர்களும் வழிபட வேண்டும் என்று நிர்பந்தித்து அவர்களை சொல்லன்னா துன்பத்திற்கு ஆளாக்கிய பொழுது தானியேல் இறைவாக்கினர் உள்ளே வருகிறார். கவலைப்படாதே மகனே, மகளே, கவலைப்படாதே, ஆண்டவராகிய கடவுள் உன்னோடு இருக்கின்றான். உன் வாழ்வு முடியும் பொழுது அவர் உனக்கு ஆறுதலாக இருப்பார். உன் வாழ்வு முடியும் பொழுது நீதிமான்களை செழித்தவங்க செய்வார். அவருக்கு பலவிதமான ஆற்றலை கொடுத்து தன்னோடு அவர் எடுத்துக்கொள்வார். எனவே இந்த வாழ்க்கை என்பது குறுகிய காலம். எனவே அந்தியோக்கு எப்பிபானுஸ் தரக்கூடிய இந்த துன்பத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை வலிமையோடு எதிர்கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சன்மானம் என்பது வாழ்க்கையின் முடிவில் ஆண்டவராகிய கடவுள் உங்களுக்கு நிறைய வைத்திருக்கிறார் என்பதைத்தான் முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். நீதிமான்களை ஆண்டவர் தன்னோடு வைத்திருப்பார், இறைவாக்கினரை அவர் அழகு பார்ப்பார் என்றெல்லாம் முதல் வாசகத்திலே பார்த்தோம். எனவே வாழ்க்கையின் முடிவில் கடவுள் நம்மை எந்த அளவுக்கு பாதுகாத்து எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்ந்திருக்கின்றோமோ அதற்கு தகுதியான சன்மானத்தை கொடுப்பார். எனவே மகனே, மகளே, கலங்காதே என்ற ஒரு செய்தியை ஆண்டவர் தருகின்றார். நற்செய்தி வாசகத்தை பார்த்தோமே என்றால் உலகத்தின் முடிவில் என்ன நிகழும் என்பதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். மரத்தை பார்க்கிறோம், இலைகளை உதிர்க்கிறது, நாம் கோடைகாலம் நெருங்கி வருகிறது என்பதை நாம் கணிக்கிறோம். அதுபோல உலகத்தின் முடிவில் பல துன்பங்கள் நிகழும். பல நிகழ்வுகளை நாம் பார்க்கும் பொழுது வானம் இருண்டுவிடும், சூரியன் ஒளி கொடாது, விண்மீன்கள் எல்லாம் விழுந்த வண்ணம் இருக்கும். இப்படி உலகத்தின் முடிவில் நிகழக்கூடிய ஒரு சில சம்பவங்களை இயேசுகிற சொல்லி அந்த உலகத்தின் முடிவில் எல்லோரும் உயிரோடு எழுப்பப்படுவர். ஆனால் நீதிமான்களை நான் எடுத்துக்கொள்வேன், என் பக்கம் அவர் வருவார்கள். எனவே நீங்கள் அஞ்ச தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை என்று சொல்லுகின்றார். எனவே ஆண்டவர், நாமெல்லாம் ஒரு காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் 1000 ஆண்டுகளாக கல்லறையில் உறங்கி கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் 1000 ஆண்டுகள் நமக்கு தெரியாது. மானிட மகனுக்கும் வான தூதர்களுக்கும் கூட அது தெரியாது என்று சொல்லுகின்றார் இயேசு கிறிஸ்து. எனவே யாருக்குமே தெரியாத அந்த 2ஆம் வருகையை குறித்து நாம் கவலைப்பட தேவையில்லை. ஆனால் அந்த நாள் எப்பொழுது வரும் தெரியாது. நான் இறங்க வேண்டிய நேரம் வந்தவுடன் அந்த பேருந்திலிருந்து நான் இறங்கிவிட வேண்டும். இந்த 2 ஸ்டாப்புக்கு இடையில நான் பயணிக்கக்கூடிய அந்த பயணத்தை பொறுத்து தான் எனக்கு இந்த பக்கமா அந்த பக்கமா என்பதை இயேசு கிறிஸ்து தந்தையாம் கடவுள் முடிவு செய்வார் என்று சொல்லியிருக்கின்றார். எனவே நம்முடைய வாழ்வு மிக குறுகலானது. இந்த குறுகிய வாழ்வை ஆண்டவருக்கு உகந்த முறையில் வாழ்வோம். ஆண்டவருக்கு உகந்த முறையில் வாழ்வது என்றால் எப்படி? யாருக்கும் எந்த தீங்கும் செய்ய தேவையில்லை. கடவுளை அன்பு செய்யுங்கள் முழு மனதோடு, சகோதர சகோதரிகளை முழு மனதோடு அன்பு செய்யுங்கள், அவ்வளோதான். பெரிய பைபிளெல்லாம் தூக்கிட்டு நீங்கள் படிச்சுட்டு ஒன்றும் செய்ய போகிறதில்லை. பல்வேறு இடங்களுக்கு சென்று, பல்வேறு கோயில்களுக்கு சென்று, பல்வேறு அசனங்களை, தர்மகாரியங்களை எல்லாம் செய்தில்லை. இந்த 2ஐ கடைபிடித்தாலே போதும், அதில் எல்லாம் அடங்கிவிடும். இந்த 2ஐ கடைபிடிப்பவர்கள் என்னுடைய வாழ்வில் அவர்கள் முழுமையை பெறுகிறார்கள். அந்த வாழ்க்கையின் பொருட்டு தான் ஆண்டவர் நம்மை வலப்புறமோ இடப்புறமோ சேர்த்து கொள்வார். எனவே இங்கே இருக்கக்கூடிய யாவரும் இவ்வளவு மழை பெய்தாலும் சோம்பலுக்கு இடம் கொடாமல் ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன் என்றால் ஆண்டவரின் வலப்புறத்தில் அமர வேண்டும் என்பதற்காகத்தான் ஆசைப்பட்டு நாம் இந்த கடமையை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். எனவே உங்களை கடவுள் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள். தவறு செய்திருந்தால், தவறான பாதையில் போய்கொண்டிருந்தால், ஆண்டவரே வேண்டாம், தெரிந்து விடுகிறேன், மன்னிப்பு கோருகிறேன், உமது பாதையில் நான் வருவேன், உனது மகனாக உன் மகளாக நான் இருப்பேன், உலக முடியும் நாளில் என்னையும் உயிர்த்திடச் செய்து உனது வலப்புறம் சேர்த்து கொள்ளும் ஐயா என்று சொல்லுங்கள். சில நேரங்களில் நமது பிள்ளைகளோ நாமோ செய்கின்ற தவறு நமக்கு தெரியாது. அடுத்தவர் சொல்லும் பொழுது அதை கேட்போம். வள்ளுவர் சொல்லுவார், இடித்துரைக்கும் மன்னன் நமக்கு வேண்டும். தவறு செய்வதை சுட்டி காட்டக்கூடிய ஆரோக்கியமான நல்ல நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் தேவை.
அதை நாம் வைத்து கொண்டோமே என்றால், இறைவாட்டையும் சேர்த்து நாம் படித்தோமே என்றால் நமக்கு நல்ல பலன் உண்டு. வாழ்க்கையை நாம் செம்மையாக போவோம். ட்ரெயின் தடமாறுகிறது, அப்படியே போட்டு போயிடுறாங்களா? எத்தனையோ ரயில் ரயில் ஆகிறது, அதாவது தடம் புரண்டு போய்கிறது. அப்படி கவர்மெண்ட் போட்டுட்டு போயிடுமா? இல்லை, ஒரு நாளில் சரி செய்து தூக்கி அடுத்த ட்ராக்ல தூக்கி வச்சிடறாங்க, அப்பாட்டு போகிறது. இவை நாம் வழி மாறலாம், தடம் புரளலாம். அது மனித பலகீனம். மீண்டுமாக கடவுள் நமக்கு வாய்ப்புகளை தருகிறார். மீண்டும் அடுத்த ட்ராக்ல தூக்கி வைக்கும் பொழுது அந்த இன்ஜின் போய்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி போனால் இந்த வாழ்வு நமக்கு சொர்க்கம். சொர்க்கத்தை நாம் எங்கு ஆரம்பிக்கின்றோம் அங்கே நிறைவு செய்கின்றோம் என்பதை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்வை செம்மையாக வைத்துக் கொள்வோம். நாம் அனைவரும் ஒரு நாள் முகமுகமாக, நீங்கள் எல்லாம் பெறுவீங்க, நான் மட்டும் இங்கே கிடப்பேன்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? அப்படித்தானே? சிரிப்பை பாருங்களா. எல்லோரும் அங்கே சந்திப்போம். அதான் நம்ம ஆசை, நம்ம நம்பிக்கை. அதானே? எல்லோரும் அங்கே ஆண்டவர் முன்னிலையில், இயேசு கிறிஸ்து முன்னிலையில், உலகரட்சர் முன்னிலையில், அங்கே மேலே மோட்சத்தில் நம்ம எல்லோரும் இருந்தோம் என்றால் என்ன சந்தோஷமாக இருக்கும், எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும். அதைத்தானே இயேசு சொல்லுகிறார். அதைத்தானே சொல்லுகிறார், என் தந்தை என்னிடத்தில் இந்த பணியை ஒப்படைத்திருக்கின்றார். உலகம் முடியும் நாள் வரை நாம் அனைவரையும் நான் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும், அனைவரையும் விண்ணகத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். இதை என் தலையான நோக்கம், தந்தையின் கட்டளை இதுவே என்று சொல்லுகின்றார். எனவே அனைவரையும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழச் செய்வார், மேலே எழுப்புவார். இடப்புறம் வலப்புறம் என்பது நம்முடைய வாழ்க்கையை பொறுத்து. நல்ல வாழ்க்கையை வாழ்வோம். நாம் அனைவரும் எங்கு சந்திப்பது போல விண்ணகத்திலும் ஒரு நாள் சந்திப்போம். அங்கே அனைவரும் நல்ல மகிழ்ச்சியாக, அங்கே புரணிகளுக்கோ குறைகளுக்கோ எதுவுமே இடம் இருக்காது. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கலாம். அந்த ஒரு எண்ணத்தோடு, கடவுள் பயத்தோடு, இறை அச்சத்தோடு வாழ்வோம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.